அதிமுகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எத்தனை எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் இதுவரை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு? சென்னையை பொறுத்த வரைக்குமே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவுதான். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக முதல் முறையாக வெளியிட்டது. அதில் பல முன்னாள் அமைச்சர்கள், தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பட்டியலும் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து ராஜேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், அதிமுகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில ராயபுரம் தொகுதி மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மீதமுள்ள 12 தொகுதிகளான வேட்பாளர் பட்டியலை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவாக திமுகவுக்கு ஒரு அதிக பலம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்க. பத்தாவதுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேருமே போட்டியிடுறாங்க. அப்படின்னும்போது சென்னையில் ஒரு வேட்பாளர் பார்த்து போடணும். நிறைய வெரிஃபிகேஷன் பார்த்து ஒரு கடும் போட்டி ஒன்று கொடுக்கறதுக்கு அதிமுக பொதுச் செயலர் முயற்சி பண்ணியிருக்க மாதிரி நான் இங்கே பார்க்குறேன். முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி அவர்களையும் கோகுல இந்திராவையும் களம் இறக்கியிருக்காரு. ஸோ அப்போது ஒரு தொகுதிக்குமே பார்த்து வேட்பாளர் போட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா வட சென்னையில் துறைமுகம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அமைச்சரை எதிர்த்து ராயபுரம் மனோ அவர்களே நிறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கடும் போட்டியை கொடுக்கணும். ஏன்னா ஒரு தரப்பில் நீங்கள் டைட்டாக தேர்தல் பண்ணணும், அரசியல் பண்ணணும் அப்படின்னா அதற்கேற்ற வேட்பாளர் போடணும். அதே மாதிரி அந்த திட்டக்குடியில் என் முருகுமாறன் சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏ போட்டிருக்காங்க கேண்டிடேட்டாக. அதெல்லாம் நல்ல ஒரு தமிழ் சொல்லாடலுக்கு சொந்தக்காரர், நல்ல பிரச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல்ஏஸ் நிறைய பேர் இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி எம்பி, எக்ஸ்எம்பி இறக்கியிருக்காங்க. ராஜவர்மனும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு அந்த இடம். பட் அவர் திருச்சுழியில் அமைச்சருக்கு எதிராக போட்டிருக்காங்க. தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்களை களம் காண கூப்பிட்றாங்க. அப்புறம் திருவிக நகரில் பார்த்தீங்கன்னா தனி தொகுதி. அங்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மனைவி திரு பொற்கொடி போட்டியாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதியுமே பார்த்துருக்காங்க. புதுமுகங்களும் இருக்கு இந்த லிஸ்ட்டில். இப்போ அபிஷேக் ரங்கசாமின்னு சொல்லிட்டு எழும்பூர் தனி தொகுதிக்கு ஒரு புது வேட்பாளர் போட்டிருக்காங்க. குளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து டி சந்தான கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் இறக்கியிருக்காங்க. அவர் கவுன்சிலராலாம் இருந்திருக்காரு சென்னையில். அதுக்கப்புறம் இப்போது ஒரு யங் ஃபேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி குளத்தூரில் ஃபைட் பண்ணுன்ற மாதிரி எடுத்து போய் போட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் நகர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ராஜேஷ் அவங்களோட மாவட்ட செயலர். இப்போ வில்லிவாக்கம் பக்கத்தில் முன்னாள் மத்திய சென்னை எம்பியாக இருந்த ஒரு எஸ்ஆர் விஜயகுமார் அவரை போட்டிருக்காங்க. அதுமாதிரி ஒரு செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் விருகம்பாக்கம் டி நகரில் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், வேளச்சேரி மாவட்ட செயலாளர், சோழிங்கநல்லூர் மாவட்ட செயலர், கட்சியினுடைய மாவட்ட செயலர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் போட்டிருக்காங்க. விருகை ரவி, டி நகர் சத்யா, எம்கே அசோக், கேபி கந்தன். ஸோ ஒரு கடும் போட்டி ஒன்று கொடுக்கணும் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் எது அதிகமாக பெஸ்ட் கேண்டிடேட்டாக போட முடியுமோ அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. சார், திருவிக நகர்ல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் களம் இறக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையாக அவர் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த போட்டி எப்படி இருக்கும் என்றது பார்க்கலாம் சார். திருவிக நகரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொகுதி ட்ரெடிஷ்னலாக டிஎம்கேக்கு நல்லா இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பட்டியலின மக்கள் அதிகமாக இருப்பாங்க. லேபர் டாமினேட்டட் ஏரியா என்று சொல்லலாம். அதாவது வேலை வாய்ப்புகள், அன்றாட வேலைக்கு போகக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட திருவிக நகரம் பெரம்பூரும் ஒரே மாதிரி தன்மை கொண்டது. ஆனால் பெரம்பூர் பொது தொகுதி, திருவிக நகர் தனி தொகுதி. இப்போ பொற்கொடி அவர்கள் சமீப காலமாக அவங்களோட அரசியல் அந்த களத்தை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக கணவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த கொலை வழக்காகட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த அங்கே போராட்டங்கள், அதுக்கப்புறம் அங்கே நீதி கேட்டு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல சாய்ஸ் தான். அங்கே ஒரு போட்டி கொடுக்கறதுக்கு ஒரு தகுந்த வேட்பாளர் தான். வேற ஒரு இயக்கம் மாதிரி ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இரட்டை இலையில் ஒரு வேட்பாளராக அறிவிக்கிறதுன்றது ஒரு பேசு பொருளாக இருக்கும். அங்கே மேயர் அவர்கள் இறக்கி விடப்படுவாங்கன்ற மாதிரி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ் இவர் எக்மோரில் இருந்த எம்எல்ஏ கேஎஸ்ஆர் அங்கே போய் நிற்கிறாங்க. அதனால் அதுவும் ஒரு நல்ல போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சார், கடந்த முறை எழும்பூர் 1000 விளக்கு தொகுதியெல்லாம் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை அதிமுக களம் காண்கிறது. என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் அவங்க வகுத்து இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க சார்?
துறைமுகம் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வாக்குகள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி தான். அதுல மாற்று கிடையாது. வினோஜ் வந்து அங்க நெறைய வாக்குகள் வாங்கி, கிட்டத்தட்ட சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு டஃப் ஃபைட் குடுத்தாரு. ஒரு சில ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வினோஜ் முந்தி செல்றதையும் பார்த்தோம். குறிப்பா அங்க அந்த சவுகார்பேட்டை இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு உங்களுக்கு பாரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் வார்டுகள். இப்ப அந்த இடத்துல வந்து ராயபுரம் மனோ அவர்களை பொறுத்தவரையிலும், அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அதிமுக. பாஜக வந்து திமுகவை எதிர்க்கிறத விட, அ திமுக வந்து அதிமுக எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு கடும் போட்டியா இருக்கும். ராயபுரம் மனோக்கு வந்து அந்த ஏரியா துறைமுகம் வந்து நல்ல பரிச்சயமான இடம். ஸோ அப்போ வந்து அங்கேயும் டைட் பண்றாங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு எக்மோருமே வந்து பார்த்தீங்கன்னா, அ வட இந்தியர்களோட வாக்குகள் அதிகமா. அந்த இடமும் வந்து இந்த வாட்டி வந்து அதிமுகவே களமிறங்குறதுன்றது வந்து, அது அதிமுக தொண்டர்களுக்கோ, இல்ல ஒரு டஃப் ஃபைட் குடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. எழும்பூர் தொகுதியில வந்து திமுக சார்பில் தமிழன் பிரசன்னா போட்டியிடுகிறார். இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் ரங்கசாமி புதுமுகம் வேட்பாளரை வந்து இறக்கியிருக்காங்க. இதோட அதிமுகவோட வியூகம் என்னவா இருக்கு சார் இதுல? சரி, அதிமுக வியூகத்த விட உங்களுக்கு எழும்பூருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அங்க லோக்கல்ல வந்து கேண்டிடேட் கிடையாது வேட்பாளர். எழும்பூரை சார்ந்தவர்களோ, குறிப்பா வந்து மத்திய சென்னை அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்ரோஷமான ஒரு தீவிர அரசியல வந்து என்னைக்குமே வெளிப்படுத்தினது கிடையாது. அவங்க வந்து எழும்பூருக்குன்னு ஒரு வேட்பாளர் வந்து ரொம்ப நாளா வந்து அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அபிஷேக் ரங்கசாமி வந்து எடுத்துட்டு வந்து அங்க போட்டிருக்காங்க. அவர் தென் சென்னை சார்ந்தவரு. பட் ஆனா வந்து இளம் வயசு அதெல்லாம் இருக்காங்க. பட் ஆனா அங்க கூர்ந்து கவனிக்கப்படவர் யாருன்னா, தாவேகா சைடுல இருந்து களமிறக்கக்கூடிய ராஜ்மோகன். ராஜ்மோகன் வந்து ஒருவேளை அதிகமான வாக்குகள் வந்து பிரிக்கிறார் அப்படின்னா, திமுக வாக்குகளை ராஜ்மோகன் அதிகமா பிரிக்கிறார் அப்படின்னா, அப்போ அங்க அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நேச்சுரலா ஓப்பன் ஆகும். என்ன பொறுத்தவரையில எழும்பூர்ல வந்து ஒரு கடும் போட்டி, மும்முனை போட்டி ரொம்ப தீவிரமா இருக்கும். என்ன காரணம்னா, அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க அதிகமான ஃபிளாட்டுகள்லாம் இருக்கு. வட இந்தியர்கள் தங்கக்கூடிய ஃபிளாட்ஸ். அந்த ஃபிளாட்ஸ்லலாம் வந்துட்டு நெறைய வாட்டி வந்து தாமரைக்கு கணிசமா ஓட்டுகள்லாம் வர்றத பார்ப்போம். அதே மாரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, 2வது இடம் கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி வரும். இந்தியில ஒரு 3 நாள், 4 நாள் பேசிட்டு ஒரு 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டுலாம் வாங்குவாங்க. ஒருவேளை அது வந்து அபிஷேக் ரங்கசாமிக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அபிஷேக் ரங்கசாமி அதிகமான வாக்குகள் வாங்குவாரு. தமிழன் பிரசன்னா நல்ல வேட்பாளர், நல்ல பேச்சாளர். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அங்க சிட்டிங் எம்எல்ஏ பரந்தாமனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பாதிப்பு இருக்குமா? இல்லையா? அப்படின்றது பார்க்கணும். அதே மாரி அங்க வந்து சேகர்பாபு அவர்களோட தலையீடு, அதாவது சேகர்பாபுவோட பிரச்சாரம், யுக்தி வந்து கண்டிப்பா எழும்பூர்ல இருக்கும். சேகர்பாபு அவர்களுக்கு சென்னையில் நல்ல பெயர் கிடையாது. அவர் பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவரோட தலையீடு அதிகமா இருந்தாலும் எழும்பூர்ல வந்து திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு வேட்பாளர். அமைச்சர் சேகர்பாபுவோட தலையீடு எப்படி போகுது என்று பார்க்க வேண்டும். அப்புறம் அபிஷேக் ரங்கசாமி ஒரு புதுமுகம். பாஜகவோட அந்த வாக்குகள் கூட வரும். இந்த இடத்துல வந்து தாவேகாவோட வேட்பாளர் ராஜ்மோகன் வந்து பிரபலம். அறிமுகம், நல்ல அறிமுகம். பிரச்சாரம் நன்கு பண்ணக்கூடிய இது. எக்மோர்ல வந்து தாவேகாவுக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. ஸோ நான் இதுல இது ரொம்ப முக்கியமா பார்க்குறேன்னா, அந்த இடத்துல வந்து வெற்றி தோல்வியை தீர்மானம் பண்ண போறது தாவேகா வேட்பாளர் ராஜ்மோகன் என்று அந்த புரிதலுக்கு நான் போகிறேன். இல்லை, எனக்கு வந்து நான் அதை தான் உணர்கிறேன். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.